வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். சன்னா கிரேவி. சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில். அதுக்கு ஒரு கடாய் காய வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக நெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெறும் எண்ணெயில் கூட செய்யலாம், இல்லைன்னா நெய்யில் கூட செய்யலாம். இப்போது நெய் உருகிருச்சு. உருகினதுக்கு அப்புறமா கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக, குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை மட்டும்தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். தாளிப்பு பொருள்கள் பிடிச்சிச்சின்னா மற்ற பொருள்கள் சேர்க்கலாம். இப்போது ஒரு நம்ம வதக்கி விட்டுறலாம். ஒரு வெங்காயத்தை நான் அரைச்சி பேஸ்டாக்கி சேர்த்துருக்கேன். அப்போ தான் எனக்கு அந்த கிரேவி கிடைக்குங்கிறதுனால அரைச்சி சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி, அதாவது சன்னாக்கு ஏற்ற மாதிரி தக்காளி எடுத்துகிட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நாம் கலந்து விட்டுறலாம். இப்போ அந்த இஞ்சி, தக்காளி, வெங்காயம் அந்த எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகணும். அது வரை நல்லா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் விட்டு வதக்கிக்கலாம். எனக்கு இப்போ பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போது அந்த மசாலாவை கருக விட்டுறாமல் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து கொடுத்துடலாம். எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ, இது கிரேவி அப்படிங்கிறதுனால பார்த்து பதமாக நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றிட்டா அது சதன்னு குழம்பு மாதிரி ஆயிரும். இப்போது நான் வேக வச்ச கடலையை சேர்த்துக்கிறேன். கருப்பு கொண்ட கடலை சேர்த்துக்கலாம். கலந்து கொடுத்துடலாம். இப்போது திருப்புவோம். இந்த கொண்டக்கடலைக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயத்தில் சேர்க்கலை, அதனால் மொத்தமாக இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம் அந்த கொண்டக்கடலையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. பபிள்ஸ் எல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ தண்ணியாக இருக்குல்ல, திக்கு இன்னும் ஆகலை. இந்த ஸ்டேஜில் தேங்காயை அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் அரைக்கும்போது 2 முந்திரி சேர்த்து அரைச்சோம்னா சுவை நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போது பச்சை வாடை நல்லா போகணும். அந்த தேங்காயோட பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் நாம் கலந்து விடணும். ஒரு தட்டு வச்சு திருப்பவும் மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திக்கானதும் நாம் பார்க்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் வரும். எனக்கு என்ன வருமோ அதை தான் நான் செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதான். இப்போது மேலாப்பில் மல்லித்தலையை தூவி
சூப்பரான சப்பாத்தி கூடயோ பூரி கூடயோ சாப்பிட வேண்டியதுதான். முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.